திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்சு 90% மக்களுக்கு இந்த சிவன் கோயிலை பத்தி தெரியாது. 1200 வருஷங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் நம்ம திருப்பூரில் பக்கத்துலேயே இருக்கிற இந்த கோவிலை நம்ம நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு கிராமத்தில் இது ஒதுக்குப்புறமாக இருக்குது இந்த கோவில். ஆனால் அவ்வளோ அழகான ஒரு கோவில் தான் இந்த கோவில். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா பல்லடம் டு தாராபுரம் ரோட்ல புத்தரச்சல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். 1200 வருஷத்துக்கும் பழமையான இந்த கோவில். இன்னைக்கு அமாவாசை, சிவபெருமானே எங்களை வந்து என்ன கும்பிட்டுட்டு போங்கடான்னு சொன்ன மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயமா இன்னைக்கு நடந்திருக்கு. அவ்வளோ அழகான கோவில், அவ்வளோ அமைதியா இருக்கு. ஏன் இந்த கோவில் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இனிமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலம். பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த புத்தரச்சல் கிராமம் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 32 கிராமங்கள் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருக்கிறதா அங்கே பூசாரி சொன்னாருங்க. உள்ளே போன உடனே சிவபெருமான அப்படியே பார்த்தாச்சு. பக்கத்துலேயே முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கிறாரு. அதன் பிறகு அம்பாள் இருக்காங்க. அதன் பிறகு முக்கியமாக இந்த கோவிலில் விசேஷமாக என்னென்னா பெருமாளும் கூட இருக்கார். அதுதான் இந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம்னு சொன்னாங்க. அதாவது பெருமாள் சிவன் கோயிலில் உள்ளேயே பெருமாள் இருக்கிறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பேசும்போது விக்டோரியா மகாராணி காலத்தில் அவங்க பயன்படுத்தின நாணயங்கள் இந்த கோவிலில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 1991 சிதிலமடைந்து கிடந்த இந்த கோவிலை பராமரித்து திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2000 திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதன் பிறகு 2017 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அந்த பூசாரிகிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோவில் இந்த பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் அதிகமாக வருவாங்க, வெளியூர்லேருந்து வெளிமக்கள் எதுவும் பெருசாக வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோ ஒரு அழகான கோவில் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் இது மக்களுக்கு தெரியாத அளவு இருக்கே அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது. ஆனால் சிவபக்தர்கள் கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கும். நீங்கள் திருப்பூரில் இருந்தாலும் சரி, ஈரோடில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் ரோட்டில் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புத்தரச்சல் கிராமம் இருக்குது. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க சிவபக்தர்களே.